ஹாய். இன்றைக்கி குட் ஃப்ரைடேங்கிறனால சமையல் வேலை ஒன்றும் இல்லை. அதனால் நேற்றே ஆடை பெரட்டி ஊற்றி வச்சுட்டு போயிருந்தேன். அதையும் இன்றைக்கி சிலுப்பி எடுத்துடலான்ட்டு ரெடி பண்ணியாச்சு. வெய்ய காலமாக இருக்கிறதுனால ஆடை சிலுப்பினோம்னா உடனே வெண்ணெய் வராது, திரண்டு வராது. அது கூட கொஞ்சம் ஐஸ் டியூப் போட்டோம்னா வேகம் அது திரண்டு வரும். மிக்சியில் தானே போடுறோம். அதனால் ஐஸ் டியூப் 2 போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துட்டோம்னா இதாக இருக்கும். சமையல் வேலையெல்லாம் இருக்கும்போது இது செய்யும்போது ரொம்ப லேட்டாகும் கடைக்கு கிளம்புறக்கு. அதனால் சமையல் வேலை இன்றைக்கி இல்லாததுனால தான் நேற்றே நான் ஆடை எடுத்து பெரட்டி ஊற்றி வச்சுட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை 2 டைமாக எடுத்த ஆடைங்கிறதுனால, அதாவது 15 நாளைக்கு ஒரு தடவை தான் ஆடை எடுத்து சிலுப்புவேன். இந்த தடவை அந்த 2 டைமாக எடுத்துருக்கிறேன். அதனால் பெரிய பாத்திரம் வச்சுருக்கிறேன். இல்லைன்னா சின்ன பாத்திரத்தில் தான் வச்சு செய்வேன். இந்த தடவை பெரிய பாத்திரமாக வச்சுருக்குறேன். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சரி, இது சிம்மில் வச்சு தான் செய்யணும். அதனால் போய் குளிச்சுட்டு வந்துடலான்ட்டு இது சிம்மில் வச்சுட்டு நான் குளிக்க போயாச்சு. போய் குளிச்சுட்டு வந்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. காலையில் எல்லாம் ரெடி பண்ணி கிளம்பியாச்சு. ஏன்னா இன்றைக்கி சர்ச்சுக்கு நேரத்துலேயே போனேன். வெண்ணெய் இதாக ரெடி ஆகிருக்குது. முருங்கைக்கீரை போட்டு நெய் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் இதில் பத்தி இருக்குது நிறையா. அது எப்போவுமே அப்படி தான் இருக்குது. நிறைய இருக்கிறதுனால 2 டைமாக இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பாப்பா ஃபாஸ்டிங் இல்லாததுனால இன்றைக்கி வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேங்கிறனால நாங்கள்லாம் ஒரு நேரம். பாப்பா இருப்பாளா என்னென்னு தெரியல. அதனால் ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி வச்சாச்சு. நைட்டு வச்சு இட்லி இருந்தது, அது உப்புமா செஞ்சாச்சு. இது சிலுப்பி எடுத்ததில் மோர் இருந்தது. அந்த மோர் வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் மத்தியானத்துக்கு குடிச்சிக்கலான்னு எடுத்தாச்சு. அந்த மோரில் கொஞ்சம் பெரக்கி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி காய்ச்சின பாலில் இருந்து ஆடை எடுத்து ரெடி பண்ணி உள்ளே போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாப்பாவை எழுப்பி கிளம்ப சொன்னேன். கிளம்பி உட்காந்துருக்குறா. ரொம்ப தூக்க கலக்கத்துலேயே உட்காந்துருந்தா. அதெல்லாம் மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். அதான் பாப்பா ரெடியாகி தூக்க கலக்கத்தில் உட்காந்துருக்குறா. பைபிளெல்லாம் எடுத்து வை பாப்பான்னு பைபிளெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன். ஏன்னா 8 மணிக்கு ப்ரேயர் இருக்குது. இந்த சர்ச்சுக்கு வந்தாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் தான் கிளம்பிட்டோம்.